வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த வீடியோவில் லைட் எமிட்டிங் டயோட்ஸ் எல்இடி அப்படின்னு சொல்லக்கூடிய லைட் எமிட்டிங் டயோட்ஸ் அதனுடைய அவுட்லைன் பார்க்க போகிறோம். வாட் இஸ் லைட் எமிட்டிங் டயோட், அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனோட அப்ளிகேஷன்ஸ் என்ன இப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லைட் எமிட்டிங் டயோட், சுருக்கமாக இதை எல்இடி அப்படி சொல்லுவாங்க. எல்இடி லைட் எமிட்டிங் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, பிஎன் ஜங்ஷன் டயோட் நம்ம பார்த்தோம். பிஎன் ஜங்ஷன் டயோடில் ரெண்டு டைப் பார்த்தோம். நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோட் அண்டு ஜெனார் டயோடு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் கேஸ், இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட் தான். இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடில் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம், எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் ரீகாம்பினேஷன் ஆகும்னு சொல்லிட்டு. அந்த ரீகாம்பினேஷன் ஆகும்போது எனர்ஜி எமிட் ஆகும். அந்த எனர்ஜியோடைய ஃப்ரீக்வன்சி விசிபிள் ரீஜியமில் இருந்துச்சுன்னா அந்த டயோட்லேருந்து லைட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி கேட்டகரி தான் லைட் எமிட்டிங் டயோட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ லைட் எமிட்டிங் டயோட் அப்படிங்கிறது, ஸோ இட் ஒர்க்ஸ் இன் த பிரின்சிபிள் ஆஃப் electroluminescence. Okay, electroluminescence அப்படின்னா, when we pass electricity light will be produced. So இதில் it produces light, it produces light or luminescence. Luminescence, okay, and the spelling la romba careful irukum, right? You should be very careful about spelling. Luminescence, electroluminescence. So luminance seen, luminance sense, luminance sense, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாக இது இந்த ஸ்பெல்லிங் கன்ஃபியூஸ் ஆகும். இன்ஃபேக்ட் லைக் ரெனுமரேஷன் அந்த மாதிரி, சப்ஸ்டிடியூட், சூப்பரிண்டெண்டன்ட், இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் வில் கன்ஃபியூஸ் யூ. ஸோ அது மாதிரி ஒரு வேர்டு இது. ஸோ தட் லைட் எமிட்டிங் டயோட் விச் ஒர்க்ஸ் இன் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் electroluminescence and it produces luminescence, light. Okay, when it happens, light is produced at the PN junction. Light is produced at the PN junction when electron and hole recombination takes place. Recombination takes place. And this LEDs, light emitting diodes, which plays a vital role in modern day applications, right? What are its features? What are the features of light emitting diodes? Light emitting diode has many fascinating features. ரொம்ப அட்ராக்டிவாக நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று, it consumes low power. It consumes very low power. ஸோ லைட் எமிட்டிங் டயோட் அப்படிங்கிறது இது ஒரு லைட் சோர்ஸாக யூஸ் ஆகும். லைட் சோர்ஸாக நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய குண்டு பல்ப் மாதிரியான, குண்டு பல்ப், ஃபோக்கஸ் லைட் மாதிரியான இன்கேண்டசன்ட் லைட் ஆர் டியூப் லைட் மாதிரியான ஃப்ளூரசன்ஸ் லைட், அது போன்ற பல்புகளுக்கு மாற்றாக நம்ம எல்இடியை யூஸ் பண்ணலாம். பிகாஸ் எல்இடி
கன்சியூம்ஸ் லோ பவர். அது வந்து எலக்ட்ரிசிட்டியை கம்மியாக எடுத்துக்கும். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நார்மல் லைட் வந்து லோ பவர். ஓகே, உதாரணமாக நார்மல் டியூப் லைட்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டியூப் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்கேண்டசன்ட் குண்டு பல்புன்னு சொல்லக்கூடிய இன்கேண்டசன்ட் பல்ப்ஸ் 60 வாட் 100 வாட் கொடுத்த அந்த லைட்டை டியூப் லைட்ஸ் 40 வாட்ஸில் கொடுத்துச்சு. 40 வாட்ஸ் டியூப் லைட்ஸ் கொடுத்த அதே வெளிச்சத்தை 20 வாட் எல்இடிஸ் கொடுக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா 20 வாட் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணும்பொழுதே அதே அளவு லுமினசன்ஸ்ங்கிறது லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது எல்இடி யூஸ் பண்ணும்போது. அதாவது எல்இடி ரொம்ப கம்மியான பவர் எடுத்துக்குது. தென் உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னம்னா 50 lumens per watt நார்மல் லைட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது, லியூமன்ஸ் அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் லைட். ஸோ 15 lumens நார்மல் லைட் பர் வாட்டுக்கு லைட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நார்மல் பல்ப்ஸ், எல்இடி பல்ப்ஸ் எவ்வளோ பண்ணுதுன்னா 20 lumens ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு உத்தேசமான கணக்கு, 20 lumens per watt ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சேம் அப்ளை பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி சேம் தான். 1 வாட் per வாட்டுக்கு 50 lumens பதிலாக 20 lumens வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். which implies it consumes low power and produces more light. Low power, more light. Okay. And it has a longer lifetime. It has longer lifetime. ரொம்ப நாளைக்கு ஃபால்ட் இல்லாமல் ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். லாங்கர் லைஃப் டைம். இப்போ நீங்கள் நம்ம குண்டு பல்ப்லாம் பார்த்தோம்னா என்ன ஆகிடும்னா ஒரு 1 month 2 monthsக்குள்ளே வந்து ஃபியூஸ் போயிடும். உள்ள இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட் கட் ஆயிரும். பிகாஸ் அங்கே ஃபிலமெண்ட் இருக்குது, ஹீட்ஸ், அந்த கான்செப்ட் ஆஃப் ஹீட் இருக்குது. வென் யூ பாஸ் த எலக்ட்ரிசிட்டி அந்த குண்டு பல்பில் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது அது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? பட் இங்கே லோ ஹீட், கம்மியான ஹீட் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் லாங்கர் லைஃப் இருக்கும். உதாரணமாக எவ்வளோ சொல்லணும்னா 25,000 ஹவர்ஸ். ஜென்ரலாக 25,000 ஹவர்ஸ்லேருந்து 1 lakh ஹவர்ஸ் வரைக்கும் கூட சில பிராண்ட்ஸ் வந்து நமக்கு எல்இடிஸ் லைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்இடி லைட்ஸ்லாம் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. வி ஆர் யூசிங் எவ்ரிடே டே டு லைஃப். தென் தேர்ட், it has better physical robustness. It has better physical robustness. What do you mean by physical robustness? It's strong simply. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஒரு குண்டு பல்பை கீழே போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். டியூப் லைட் அதனுடைய அவுட்டர் அது பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் இருக்கும், கீழே போட்டால் உடஞ்சி போயிடும். எல்இடி பல்ப்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்குது. இப்போ எல்இடி பல்ப்ஸ் பிளாஸ்டிக்கில் வருது, ரைட்? ஸோ robust physical structure, it is a strong physical structure, ஸ்ட்ராங்காக இருக்கும், உடையாது. அண்டு பிளாஸ்டிக்கில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ டியூரேஷன் ரொம்ப லாங் ரிலையபிளாக டியூரபிளாக இருக்கும், லாங்கர் லைஃப் டைம் இருக்கும். அண்ட் ஸ்மாலர் இன் சைஸ், சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்ன சைஸ், ஸ்மாலர் இன் சைஸ், ஆர் யூ கேன் சே ஹேண்டி, ஆர் யூ கேன் சே வெரி ஹேண்டி இன் சைஸ், சின்னதாக இருக்கும், ரைட்? நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூப் லைட்ஸில் இப்போ எல்இடிஸ் பஸ்ஸில் பார்த்துருக்கலாம். பஸ்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய மல்டி கலர்ஸில் அழகாக பியூட்டிஃபுல்லான லைட்ஸ் வித் ரொம்ப பிரைட்டாக அவங்களுக்கு இருக்கும், ரைட்? அண்ட் இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம். இட் ஹேஸ் ஹை ஸ்விட்சிங் ரேட். ஸ்விட்சிங் ரேட், இந்த ஹை ஸ்விட்சிங் ரேட் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம், அட்வான்ஸ்டு டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸில், ரேடியோ கம்யூனிகேஷன்ஸில், ரைட், ரிமோட் கண்ட்ரோல் யூனிட்ஸ்லாம் யூஸ் ஆகும், ரைட்? ஹை ஸ்விட்சிங் ரேட். ஸோ தீஸ் ஆர் த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எல்இடிஸ். அஃப்கோர்ஸ், ஸோ எல்இடி ஒரு மாடர்ன் டெக்னாலஜி இருந்தால் கூட இட் ஹேஸ் சம் டிஸ்அட்வான்டேஜஸ் அஸ் வெல். சில இதில் வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். Disadvantages of LEDs. நிறைய கிடையாது. டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப when the technology advances, disadvantage of a particular thing will be reduced. அப்படி தான் வரும்.
ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இங்கே it requires a precise current management and heat management. So requirement of precise current management and heat management. Why? Because நம்ம என்ன யூஸ் பண்றோம், ரொம்ப லோவான பவர் தான் யூஸ் பண்றோம் போது, அதுவும் இல்லாம இந்த ஜங்ஷன் டயோட்ஸ் அல்லது ஜங்ஷன்ல கரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான மில்லி ஆம்பியர் மைக்ரோ ஆம்பியர்ல டீல் பண்றோம் அப்படிங்கறனால நமக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கணும், ரைட்? That device should have the precise current management and heat management, right? And then when compared with older technologies, older bulbs, it is relatively expensive. எப்படி சொல்றோம் அப்படின்னா, when I was a young boy, அப்போ அந்த டைம்ல 90s ல குண்டு பல்ப் இருக்கும் 10 rupees. ஓகே, then tube lights வந்ததுக்கு அப்புறம் 150 rupees 200 rupees இருந்துச்சு. அந்த பல்ப் ரீப்ளேசபிள் டியூப் லைட். இன்னைக்கு குண்டு பல்ப் ஆல்மோஸ்ட் எங்கே யூஸ் பண்றல, டியூப் லைட் நிறைய யூஸ் பண்றோம், ரீப்ளேசபிள் 40 rupees. LED பல்ப் வந்ததுக்கு அப்புறம் LED பல்ப் இந்த பல்ப் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, டோட்டல் எலக்ட்ரானிக் ஃபிட்டிங்ஸ் இருக்கும். ஃபிட்டிங்ஸ் எவ்வளோ வருது, 400 rupees வருது இல்லைங்களா? ஸோ little bit expensive and relatively expensive when compared with the older light sources like fluorescent light and incandescent lights. Okay, so these are the some little disadvantages, but which is manageable. Which is manageable. Fine. இது என்னுடைய overall விஷயங்கள். But how it works, technical part of it, what is the physics behind that, how it works, that's the question. So how it works, so working of light emitting diodes. So working பார்க்கிறதுக்கு முன்னாடி, so working of LED. But working பார்க்கிறதுக்கு முன்னாடி we should understand the band theory, the concept of band. Band theory நம்மளுக்கு தெரியணும். PN junction diode மொத்தத்தையுமே வந்து band theory வச்சும் parallel explain பண்ணிட்டு வரலாம். பட் நமக்கு நம்மளோட சிலபஸ்க்கு அது தேவையில்லை அப்படிங்கறனால I didn't touch it up. But LED நம்ம understand பண்ணிக்கிறது, we should know little bit about band theory. Not too much in detail, very little more knowledge about band theory, that is we are going to touch it upon. இப்போ let's have an atom. So atomல ஒரு சென்டர்ல ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், சென்டர் நியூக்ளியஸ் இருக்கும். தென் அதை சுற்றி டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான்ஸ் will be revolving around. இதில் அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட் வந்துட்டு வேலன்ஸ் ஆர்பிட். அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ there are so many electrons. Let me draw only one electron for the representation purpose. So இந்த எலக்ட்ரான் பேரு, இந்த ஆர்பிட் பேரு வேலன்ஸ் ஆர்பிட். இங்க இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் பேரு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஃபைன். இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு if we supply some external energy, what will happen? This electron will come out. இந்த எலக்ட்ரான் இந்த வேலன்ஸ் ஆர்பிட் இருந்து வெளியே வந்து it become free electron or conduction electron மாறிடும். This becomes now conduction electron மாறிடும். எப்போ? ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம்ல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் வேலன்ஸ் ஆர்பிட், அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்தோம்னா இந்த எலக்ட்ரான் இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரல் நியூக்ளியஸோட பைண்ட் ஆயிருக்கும். இந்த பைண்டிங் எனர்ஜியை விட ஜாஸ்தியான எனர்ஜி கொடுக்கும் பொழுது இந்த எலக்ட்ரான் இந்த பைண்டிங்கை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்துருச்சுன்னா that becomes free electrons or conduction electron, right? ஸோ அப்போ ஒரு எலக்ட்ரானுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு இல்லைங்களா? அந்த எனர்ஜியை இப்போ இங்கே இருக்கக்கூடிய
சென்ட்ரல் நியூக்ளியஸோட இந்த க்ளோசஸ்ட்டாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான் would have strong bond. அப்போது அடுத்த கட்டத்தில் அடுத்த ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இன்னும் அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாண்டிங். லாஸ்ட்டாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்தோன்னா ஈஸியாக வெளியெடுக்கக்கூடியது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் தான். பிகாஸ் விச் இஸ் slightly bonded with the central nucleus. ஆனால் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா, பாண்டிங் கம்மியாக இருக்கும். ரைட், இட்ஸ் லைக் வீட்டில் வந்து அப்பா அம்மா கூடயே இருந்தனா பாண்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஹாஸ்டலில் போயிட்டோன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ் கம்மியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியானா பாண்டிங் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே அந்த பாண்டிங் கம்மியாக இருக்கும். ஸோ தட் நம்ம எனர்ஜி கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாலே பாண்டை பிரேக் பண்ணி வெளியே வந்துடலாம். பட் ஈச் அண்ட் எவ்ரி electrons in different orbits have energy. That energy can be represented by electron volt in terms of electron volt. அதுக்கு ஒரு நம்ம diagram வரையலாம். We can draw a diagram which we can call it as energy band diagram. Okay. So band diagram, energy in terms of electron volt. Energy in terms of electron volt. Now, so இப்போ valence electrons இருக்கக்கூடிய energy level இங்க இருக்கு. இங்க இருக்கு. ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்பிட்ஸ் உள்ள எலக்ட்ரான்லாம் அதை விட குறைந்த லெவலில் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இது இந்த லெவல் அண்ட் பிலோ திஸ் இஸ் கால்ட் வேலன்ஸ் பேண்ட் அப்படி சொல்கிறோம். வேலன்ஸ் பேண்ட். Then once this electron is freed, we don't know how much energy should be given. Of course we could able to calculate for different atoms, but in general how much is, let's some energy in a generalized term, some energy நம்ம கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா வெளியே வந்துடும். ஸோ இந்த எனர்ஜி கொடுத்துட்டோம்னா this energy is the energy between this and அந்த அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் சென்ட்ரல் நியூக்ளியஸ்க்கும் கொடுத்துட்டோம்னா எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்துடும். இந்த வெளியே ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, கண்டக்ஷன் எலக்ட்ரான், இந்த கண்டக்ஷன் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய எனர்ஜி தான் இது. இப்போது இந்த லெவல் அண்ட் இது எபோவ் இருக்கக்கூடியது கண்டக்ஷன் பேண்ட். கண்டக்ஷன் பேண்ட். இப்போ அந்த நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் பேண்ட் கேப் ஆர் ஃபர்பிடன் எனர்ஜி. பேண்ட் கேப் சொல்லலாம், இல்லைனா ஃபர்பிடன் எனர்ஜி. ஃபர்பிடன் எனர்ஜி கேப். ஓகே. சப்போ என்ன தெரியுது, கண்டக்ஷன் பேண்ட் ஹேஸ் ஹையர் வேல்யூ தென் வேலன்ஸ் பேண்ட். கண்டக்ஷன் பேண்ட் ஹேஸ் ஹையர் தென் வேலன்ஸ் பேண்ட். ஓகே. இப்போ இதில் ஓகே இப்படி இருக்கும்போது நம்ம பிஎன் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய என் சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்கும், கண்டக்ஷன் பேண்டில் இருக்கும். வேரஸ் ஹோல்ஸ் எங்கே இருக்கும், வேலன்ஸ் பேண்டில் இருக்கும். வாட் இம்ப்ளைஸ் தட் ஹோல்ஸ் அப்படிங்கிற என்னது, இட்ஸ் நத்திங் பட் the unavailability of electrons. எலக்ட்ரான் இல்லாமல் போகிறதான். அப்போ எலக்ட்ரான் இல்லாமல் போச்சுன்னா அங்கிருந்த எலக்ட்ரான் எங்கே போயிருக்கும், அங்கிருந்த எலக்ட்ரான் தான் கண்டக்ஷன் பேண்ட் போயிடுச்சு. அப்போ அங்கே there is a gap. ஸோ பி சைடில் இருக்கக்கூடிய ஹோல்ங்கிறது வேலன்ஸ் பேண்டில் இருக்கும், என் சைடில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ங்கிறது கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்ட், ஹோல் வேலன்ஸ் பேண்ட். அப்போ கண்டக்ஷன் பேண்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வேலன்ஸ் பேண்டில் இருக்கக்கூடிய ஹோலோட வந்து ரீகம்பைண்ட் ஆகணும்னா இதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய வேலன்ஸ் பேண்ட் இருக்கக்கூடிய ஹோலுக்கும் கண்டக்ஷன் பேண்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த எனர்ஜியை வெளியே அனுப்பணும். ஓகே. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையில ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரைட் செப்பரேட் ஆகிருக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய மனக்கசப்பை தூக்கி போடணும். இங்கே என்ன, ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய கண்டக்ஷன் பேண்ட் எலக்ட்ரானுக்கும் வேலன்ஸ் பேண்ட் ஹோலுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியை தூக்கி போட்டோன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ரீகம்பைண்ட் ஆயிடுவாங்க. ரைட். ஸோ அப்படி அந்த எனர்ஜியை வெளியே தூக்கி போடும்போது அந்த எனர்ஜி ரெண்டு வகையாக ப்ரொடியூஸ் ஆகலாம். ஒன்று ஹீட்டாக ப்ரொடியூஸ் ஆகலாம், இன்னொன்று லைட்டாக ப்ரொடியூஸ் ஆகலாம். எப்போ லைட்டாக ப்ரொடியூஸ் ஆகும்,
when that energy, இப்போ இந்த எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்ணும் பொழுது ரைட், இங்கே சொன்னோம் இல்லைங்களா ஒரு எனர்ஜி சப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இதே மாதிரி இங்கே எனர்ஜி எமிட் பண்ணுற எனர்ஜி இது ரெண்டையுமே E which is equal to h nu அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிரஸ்னால நம்ம மென்ஷன் பண்ணலாம். h அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், நியூ அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி விசிபிள் ரீஜனில் வந்துச்சுன்னா, இந்த ஃப்ரீக்வன்சி விசிபிள் ரீஜனில் வந்துச்சுன்னா, then during this recombination of electron hole pair will release light. என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறத பொறுத்து என்ன கலர் அப்படிங்கிறது டிட்டர்மைன்ட் ஆகும். ஸோ டயக்ராமேட்டிக்காக அதை நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா, லெட்ஸ் ட்ரா எ பிஎன் ஜங்ஷன். அதுக்கான எனர்ஜி பேண்ட் டயக்ராம். ஸோ எனர்ஜி பேண்ட் டயக்ராம் ஃபார் நம்ம பிஎன் ஜங்ஷன் வரைஞ்சோம்னா that will look like this. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? Right? So this region, right? So this region is P region, this region is N region, and this is the depletion region. Here this is valence band, this is conduction band for P side. Here it is valence band, here it is conduction band for N side. There are electrons here. There are electrons which are sitting on the conduction band. இல்லையா? P type என்ன இருக்கும்? இது N type. P type like this. N type this is N type. P type there are holes which are sitting in the valence band. Now என்ன நடக்கும்? இங்க இருக்கக்கூடிய electron will come down to occupy this empty place. During that time it will release energy. During that time it will release energy. That energy which is equal to E, that is equal to h nu. Right? So இந்த மாதிரி ரீகாம்பினேஷன் நடக்கும்போது எனர்ஜி எமிட் ஆகும். அப்போ அந்த எனர்ஜி விசிபிள் ரீஜனில் இருந்துச்சு அப்படின்னால் அந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி, then light will be produced. This happens generally in the direct band gap semiconductors. Okay, இந்த band gap வந்து direct band gap, indirect band gap அப்படி சொல்லலாம். Take it as an assignment. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், வாட் இஸ் டைரக்ட் பேண்ட் கேப், வாட் இஸ் இன்டைரக்ட் பேண்ட் கேப்னு ஒரு சின்ன ரிசர்ச் ஒர்க் பண்ணி புக்கில் சர்ச் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஜென்ரலாக இங்கே டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ஸில் மட்டும் இந்த விஷயங்கள் நடக்கும். இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டிங் மெட்டீரியலாக இருந்தால் அதில் எல்இடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தியரி. இப்போது இதுக்கான ஈக்குவேஷன், ரைட், E ஈக்குவல் டு h nu, right? And you can also say E equal to h nu, and h nu can be written as E equal to hc by lambda. Okay, where lambda is the wavelength of the energy, right? This is band gap energy. Eg is band gap energy in the band gap, right? Eg, and this is denoted by Eg. Okay, appo you can then, if right, if we know the band gap of the material, that is known, right? For a particular material we could be able to find the band gap. If we are known with the band gap, then we can able to find out which is the wavelength at which the energy is going to be emitted, so that நம்மளுக்கு வந்து ஒரு given மெட்டீரியல் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மெட்டீரியலுக்கு பேண்ட் கேப் கண்டிப்பாக தெரியும்.
So அந்த மெட்டீரியலுக்கு பேண்ட் கேப் தெரியும் பொழுது by substituting these two values Planck's constant and c is the speed of light, both are constants, substitute பண்ணி எந்த வேவ் லென்த்தில் எனர்ஜி ரிலீஸ் ஆக போகிறது தெரிஞ்சுக்கலாம். எந்த வேவ் லென்த்தில் எனர்ஜி ரிலீஸ் ஆக போகுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தென் அது விசிபிள் ஸ்பெக்ட்ரம்குள்ளே வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் this light emitting diodes are working. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரே வரியில் சொல்லணும்னா PN ஜங்ஷனில் ரீகாம்பினேஷன் நடக்கும் பொழுது டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டராக இருந்தால் ஒரு சர்டைன் எனர்ஜியை எமிட் பண்ணிட்டு ரீகாம்பினேஷன் நடக்கும். அந்த எமிட் பண்ண எனர்ஜி விசிபிள் லைட்டோட வேவ் லென்த்துக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது லைட் எமிட்டிங் டயோடா. அந்த டயோடு வந்து லைட்டை எமிட் பண்ணும் அப்படிங்கிறது அதில் ஐடியா. ஓகே, இப்போ எப்படி வந்து இந்த டயோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, டயோடோடைய அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். How to construct an LED. So construction of LED. இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் மேலே ஃபர்ஸ்ட் N டைப் மெட்டீரியலை டோப் பண்ணிடுவாங்க. சப்ஸ்ட்ரேட் மேலே ஃபர்ஸ்ட் N டைப் மெட்டீரியல் டோப் பண்ணியாச்சு. தென் N டைப் மெட்டீரியலுக்கு மேலே P டைப் மெட்டீரியலை டோப் பண்ணிடுறாங்க. இப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெட் எல்இடி, அதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ரெட் எல்இடி தான். என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கேலியம் ஆர்சனைடு பாஸ்பேட். கேலியம் ஆர்சனைடு பாஸ்பேட்ங்கிற மெட்டீரியல், கேலியம் ஆர்சனைடு பாஸ்பேட். Generally it is called compound semiconductors. நம்ம அந்த டேர்ம் சொல்லலை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸில். ஒரே ஒரு செமிகண்டக்டர் அது மேலே இம்பியூரிட்டி சொன்னோன்னா இன்ட்ரின்சிக் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஒரே ஒரு செமிகண்டக்டர் மேலே டோப்பண்ட் P டைப் N டைம் போட்டு PN ஜங்ஷன் சொன்னோம். ஒரே ஒரு செமிகண்டக்டர் இல்லாமல் 2-3 செமிகண்டக்டர் கேலியம் ஆர்சனைடு அந்த மாதிரி 2-3 செமிகண்டக்டர் சேர்க்கும் பொழுது மல்டிபிள் மெட்டீரியல் சேர்க்கும் போது தட் இஸ் கால் காம்பவுண்ட் செமிகண்டக்டர். அந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் செமிகண்டக்டர் மெட்டீரியல் தான் அது. ஸோ அதில் சப்ஸ்ட்ரேட் மேலே ஃபஸ்ட்டு N டைப் டோப் பண்ணிடுவாங்க, அடுத்து P டைப் டோப் பண்ணுறோம் ரைட். இப்போ இந்த N டைப் மெட்டீரியல் ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேலே வச்சுருப்பாங்க ரைட். N டைப் மெட்டீரியல் மேலே metal surface, there is a metal contact. ஜென்ரலாக வந்து ஒரு thin gold film வந்து metal contact தான். So that this is N type material, this is P type material and it is contact generally gold foil. This will act as a this will act as a negative and it's a film actually, contact gold film. Then positive side க்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மேலே என்டையரா கான்டாக்ட் வைக்க மாட்டாங்க, ஒரு கார்னர்ல மட்டும் கான்டாக்ட் வச்சிருப்பாங்க பாசிட்டிவ்க்கு. why? இது கான்டாக்ட். so here there is a metal contact. why கொஞ்சம் ஸ்பேஸில் மட்டும் வச்சிருக்கிறாங்க? because remaining spaces were left for the emission of light photons. ரைட், அங்கே ஒரு லைட் எனர்ஜி எமிட் ஆகுது இல்லையா, அந்த எமிட் ஆகிற லைட் எனர்ஜிக்கு பேர் ஃபோட்டான்ஸ். அந்த ஃபோட்டான்ஸ் ரிலீஸ் ஆகிறக்காக இந்த கேப். ஸோ அப்போ என்னாகும், இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும் என் சைடில், பி சைடில் ஹோல்ஸ் இருக்கும் ரைட். These electrons recombines with these holes and produces light, right? So this is the light which is equal to h nu or h c by lambda and it is called as photon. It is called as photons. Photons emit ஆகும். Okay, right? இப்போ ப்ளஸ்
மைனஸ் டெர்மினல்ஸ் கடையில் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணும்பொழுது when a potential exceeds, right, exceeds a certain voltage, generally it's called on voltage. So அந்த on voltage cross பண்ணும்போது அதாவது new voltage, PN junction diode new voltage ன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த new voltage cross பண்ணும் பொழுது நம்மளுக்கு லைட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், ரீகாம்பினேஷன் ஸ்டார்ட் ஆகும் பொழுது. பட் அங்கே வந்துட்டு நியூ வோல்டேஜ் பிஎன் ஜங்ஷன் டயோடில் 0.3 இருக்கும், இல்லை 0.7 இருக்கும். இங்கே 2 to 3 வோல்ட். ஸோ இட் இஸ் இந்த ஆன் வோல்டேஜ் அப்படிங்கிறது 2 to 3 வோல்டேஜ். அது அந்த ரேஞ்சில் திஸ் டயோட் வில் ஸ்டார்ட் டு ஃபங்க்ஷன், ஸ்டார்ட் டு எமிட் லைட். ஓகே, இந்த எல்இடி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங் ஃபீல்டு. ஃபஸ்ட்டு ரெட் எல்இடி கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு பிறகு ரெட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கண்டுபிடிச்சது ப்ளூ. ப்ளூ வந்த பிறகு திங்ஸ் ரொம்ப வேகமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2014 ப்ளூ எல்இடி கண்டுபிடிச்சதுக்காக, ரைட், ப்ளூ எல்இடி கண்டுபிடிச்சதுக்காக இசாமு அகசாகி 3 பேர் இந்த ப்ளூ எல்இடி கண்டுபிடிச்சாங்க. இசாமு அகசாகி, ஹிரோஷி அமனோ and சுகுஜி நகமுரா. இப்படின்ற இந்த 3 சயின்டிஸ்ட்க்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க, ரைட். they were awarded with நோபல் பிரைஸ். எதுக்காகனா for the invention of blue LED, for the invention of environmental friendly high efficiency blue LED at first time, right. so blue LED, இப்போ நம்ம ஏற்கனவே ரெட் எல்இடிக்கு என்ன சொன்னோம், ரெட் எல்இடிக்கு கேலியம் ஆர்சனைடு பாஸ்பேட் செமிகண்டக்டர். ப்ளூ எல்இடி இண்டியம் கேலியம் நைட்ரைட், ரைட். தென் அதுக்கு பிறகு ஒயிட் எல்இடி வந்துச்சு. ஒயிட் எல்இடிக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல் இட்ரியம், அலுமினியம், ஆக்சிஜன், பாஸ்பர் கோட்டிங். ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி, ரைட். ஒயிட் எல்இடி. ஸோ இது ஒயிட் எல்இடிங்கிறது என்ன வரும்னா, ஒயிட் எல்இடி இஸ் த காம்போசிஷன் ஆஃப் ப்ளூ எல்இடி பிளஸ் எல்லோ. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ப்ளூ கலர் பிளஸ் எல்லோ கலர். ஓகே, இப்போ அட் ப்ரெசென்ட் என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட் ப்ரெசென்ட் என்ன ட்ரெண்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் எல்இடிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதான். ஸோ நம்ம ஜஸ்ட் லைக் தட் ரீகாம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும்போது லைட் எமிஷன் நடந்துருது அப்படின்னு சொன்னாலும் கூட ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லைட் எமிஷன்ஸை அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸில் கொண்டு வர்றது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது அப்படிங்கிறது இட்ஸ் அ கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி. இட்ஸ் அ வெரி ஃப்ரான்டியர் டெக்னாலஜி. 1000 scientists all over the world are working. Okay, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாட் ரீசன்ட், ஒயிட் எல்இடி, பெட்டர் ஒயிட் எல்இடிஸ். ஸோ பெட்டர் ஒயிட் எல்இடி, தென் ஆர்கானிக் எல்இடிஸ், OLEDs, ஆர்கானிக் எல்இடிஸ், தென் பாலிமர் எல்இடிஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, தீஸ் ஆர் த ட்ரெண்ட்ஸ். இதில் தான் ரிசர்ச்சஸ் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. Why? Because LEDs are playing vital role in each and every technological devices like நம்ம visual displays, எங்கெங்கெல்லாம் visual display sign boards இருக்கோ அங்கெல்லாம், then computer monitors, mobile phone displays and car light, digital camera, television system இப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே almost it occupies all nook and corners. எப்படி வந்துட்டு
டிரான்சிஸ்டர் ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுச்சோ அதே மாதிரி டிஸ்பிளே டெக்னாலஜியில் எல்இடிஸ் டிஸ்பிளே அண்ட் லைட் லைட் சோர்ஸில் வந்துட்டு எல்இடிஸ் ஆர் கிரியேட்டிங் ரெவல்யூஷன்ஸ் ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக் காஸ்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த எலக்ட்ரானிக் காஸ்ட் வரும்பொழுது மோட்டாருக்கு நிறையா பவர் தேவைப்படும். அதை தாண்டி இருக்கக்கூடிய லைட்டிங் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்ஸ்க்கு நிறைய பவர் வேஸ்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிற இடத்துல நாங்கள் லோ பவர் கன்சப்ஷன், பிரைட்னஸ் அண்ட் டியூரபிள் எல்இடிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் டிஸ்பிளே அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு கெப்பாசிட்டிவ் டச் வந்துச்சு, அது சொல்லும்போது வந்துட்டு நார்மல் டிஸ்பிளே சொன்னாங்க, ஹெச்டி டிஸ்பிளே, தென் அமுலாய்டு. இந்த மாதிரி நிறைய அமுலாய்ட்லேயே பார்த்தீங்கன்னா AMOLED அப்படி தான் இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ். நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அது ஒரு எல்இடி டெக்னாலஜி. அகைன் ஒரு எல்இடி லைட் எமிட்டிங் டெக்னாலஜியை தான் அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸோ எல்இடி நம்ம ஒரு பேசிக்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். வாட் இஸ் எல்இடி, அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, ஹவு இட் ஒர்க்ஸ், அதனுடைய சிம்பிள் ஃபிசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரு 2-3 கலர்ஸ்க்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். பட் இட் இன்செல்ஃப் இஸ் அன் இன்டர் டிசிப்ளினரி ரிசர்ச் ஏரியா எல்இடி அப்படிங்கிறது. ஸோ நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதுமானது. ஸோ லைட் எமிட்டிங் டயோட் அப்படிங்கிறத let me stop at this point and in the next வீடியோவில் நம்ம இன்னொரு நியூ டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். until then take care. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டு சப்ஸ்கிரைப்ஸ். நோட்டிஃபிகேஷன் பட்டன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெஃபினெட்லி I am listening and I am reading your comments and I will try to promptly respond to your comments. Thank you.